வணக்கம். ஸோ இந்த வீக் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ப்ளஸ் 0.89%, கிட்டத்தட்ட 1%. பட் அது ஒன்றும் பெருசாகவே நமக்கு தெரியல. நேற்று மட்டுமே 95 பாயிண்ட்டுங்க, 0.39% ஏறி இருக்கு. பட் நம்ம சொன்ன மாதிரி தான், எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே நின்றுருக்குங்க. லாஸ்ட் 5 days மட்டும் பார்ப்போம். நம்ம ஒரு மண்டே ஒரு க்ரீன் கேண்டில், டியூஸ்டே நெகட்டிவ், வெனஸ்டே ஒரு பெரிய ரெட்டு, அண்ட் தேர்ஸ்டே ஒரு க்ரீனு, மறுபடியும் இங்கே பாருங்க எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே வந்து நின்ற மாதிரி தாங்க இருக்குது. பெருசாக நமக்கு ஒரு இதுவும் இல்லைங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணிருக்குங்க. அந்த டிசிஷன் என்னவா இருக்கும்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நமக்கு பொறுத்த வரைக்கும் 24,200 தாண்டிருச்சு. 24,300 அப்படிங்கிறது ஒரு அனதர் ரெசிஸ்டன்ங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி அதை சப்போர்ட்டாக மாற்றணும். அது சப்போர்ட்டாக மாற்றுச்சுன்னா இன்னும் மேலே ஏறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, நிஃப்டியை பாருங்க, 1 டேல வந்து 0.39%, ஓகேங்களா. 1 வீக்ல வந்து 0.89% நிஃப்டி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது 1 மந்த்ல 3.70, 6 மந்த்ஸ்ல 3.80, 1 இயர் 3 மந்த்ஸ்ல 6 மந்த்ஸ்ல -78. இதே 1 இயர்ல பாருங்களேன் -4, 5 இயர்ஸ்ல 54. ஸோ இதாங்க நிஃப்டி. பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு லாஸ்ட் 1 இயராகவும் சரி 6 மந்த்தாகவும் சரி எந்த ரிட்டர்னும் இல்லை. 3 மந்த்ஸாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வாங்கியிருக்காங்க 1355 கோடிக்கு. அண்ட் டிஏ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க 1953 கோடிக்கு. மோரார்லெஸ் ஈக்குவல் ஆயிடுச்சுங்க. பட் நேற்று வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் தான், ஐடி செக்டரை வந்து நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன், ஹார்ட்வேர் டெக்னாலஜிலாம் நல்லா ஏறி இருக்கு. 1.75%, 1.65%. ஜெனரல் இன்சூரன்ஸ் பாருங்க -1.57%. நல்லா அடிச்சு விட்டுருக்காங்க. நம்ம ரீசன்ட் பார்க்கலாம். அதே டாப் 10ல பாருங்க, சுமிட்டோ கெமிக்கல், சென்சார்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் ஏஜிஎஸ் பார்க்கு, கிளார்க்கு, ஹெச்எல் டெக், இது எல்லாத்துலேயுமே நியூஸ் இருக்குது, அதனால ஏறி இருக்கு. அது மாதிரி டாப் நியூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனிங்க. ஜிவிடிஎன்டி, பவர் இந்தியா, என்ட்ரியான், சிஜி பவர், யூனியன் பேங்க், எல்லாத்துலயுமே நியூஸ் இருக்கு. நம்ம நியூஸ் என்ன ஒன்று பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஃபினான்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு 5 வழி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது வந்து அவசியம்னு பார்ப்போம். இந்தியாவில் வந்து ஜென்சின்னு சொல்லுவாங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் இருக்கும், ஓகேங்களா. அதுல வந்து அவங்க கன்சியூம் வந்து 43% ஸ்பெண்ட் பண்றதுல அவங்க தாங்க இருக்காங்க. ஸோ பலருக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியல, அந்த ஸ்கில்லே இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆர்பிஐ சொன்னதுங்க. ஆர்பிஐ சர்வே படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 27% அடல்ட்டுக்கு மட்டும்தான் ஃபினான்ஷியலி லிட்ரேட்டராக இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இன்னும் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட முதல் விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்றது, நம்ம சுற்றி இருக்கணும் எஜுகேட் பண்றது. ஸோ அதுதான் நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 5 to 7 வயசு இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து பணம்னா என்ன, காயின்ஸ்னா என்ன, நோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீட்ஸ் என்ன, வான்ஸ் என்ன, இதை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. அந்த ஏஜ்ல அதான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ 5 to 7 வந்து நம்ம இதை சொல்லி கொடுக்கலாங்க, நீட்ஸ் அண்ட் வான்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஸ்கூல் போகிறாங்களா 8 to 12 வந்து சிம்பிளாக ஒரு பட்ஜெட்டிங் எப்படி போடலாம், ப்ரைஸ் எப்படி கம்பேர் பண்ணலாம், சேவிங் ஹேபிட்டை வந்து வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம ட்ரைன் பண்ணலாம். இதே 13 to 17 டீனேஜர் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பார்ட் டைம் ஜாப்னால எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வழி சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை அவங்க மாற்றுறதுக்காக. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பேங்க்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸுக்கு சேவிங்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக பிக்கி பேங்க் வாங்கி கொடுக்குறோங்க. ஸோ அதில் வந்து அவங்க காயின்ஸு இல்லை ரூபா போட்டு அது ஃபில் ஆனது எடுத்து அதை கவுண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸோட அருமை தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் கார்டு, இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங், இன்சூரன்ஸ், இந்த ரியல் ஃபினான்ஸ் கான்செப்டை அப்படியே ஸ்லோவாக அதை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதான் அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் வழிங்க. இது வந்து வந்தீங்கன்னா 4 ஜார் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது சேவிங்க்கு ஒன்று, ஸ்பெண்டுக்கு ஒன்று, ஷேருக்கு ஒன்று, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று அப்படின்னு ஒரு 4 ஜார் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சில்ட்ரனுக்கு. அந்த 4 ஜார்லேயும் மணி போட்டுட்டு, இப்போ நீ இதை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க, நீ ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண இதுல இருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும், நீ ஏதாவது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண இருந்து ஷேர் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மூணாவது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் நிறைய பேருக்கு தெரியாதுங்க, நம்ம எஜுகேட்டட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மணி சும்மா இருந்தா மணி வந்து எரோட் ஆகிட்டு தான் இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிள் இன்னைக்கு நமக்கு ஒரு 5000 சைக்கிள் வாங்கணும், ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அது 10,000 ஆயிரும், இல்லை 8,000 ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நீ இப்போ 5000 வச்சிருந்தா 5 வருஷம் வச்சும் அது 5000 தான், ஆனால் 8,000 மாறாது. ஸோ அதை மாற்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். மணியை வந்து ஒர்க் செய்ய வைக்கணும், சும்மா ஐடியில் வைக்காம மணியை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். 4வது வந்து கோல் பேஸ்டு சேவிங் டெக்னாலஜி சொல்லி கொடுக்கணுங்க. 54% மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் கோலை வந்து சூஸ் பண்ண செய்யுது, ஆனால் ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா நாளுமே நம்ம என்னன்னா, நம்ம பசங்க கூட உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசணும், கோல் பேஸ்டு சேவிங் பத்தி பேசுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலனாலும், அதாவது நீ வந்து இந்த எஜுகேஷன் படிக்க போறோம், உனக்கு எவ்வளவு தேவைப்படும், அதுக்கு நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலா எஸ்ஐபி கான்செப்டை ஸ்கூல் ஏஜ்ல கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எஸ்ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாட்டிலும் உங்க அக்கௌண்ட்லேயே அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மந்த்லி உனக்கு இவ்வளோ போடுறேன்,
பார்த்தோன்னா இது இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படியே அந்த கால்குலேட்டிவ்லாம் காட்டி இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதை நோக்கி தான் போட்டுட்டு வரோம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது 12% ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து இப்போ உனக்கு வந்து 1.5 லேக் கிடைக்கும், இல்லை 2.25 லேக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கால்குலேட்டரை பக்காவாக ரெடி பண்ணி அவங்க சொல்லி காட்டி ஒவ்வொரு மாதமோ இல்லை 6 மந்த்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க ரிவ்யூ பண்ண சொல்லணும் நம்மளோட டார்கெட் அதை அச்சீவ் பண்ணுறதா இல்லையா. இந்த மாதிரி சொன்னால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து ஃபினான்ஸில் வளரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் சொல்லிக் கொடுக்காது, ஸ்கூலோட வேலை வந்து எஜுகேஷன் வந்து ஃபினான்ஸாக சொல்லிக் கொடுக்குறது, சில பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம தான் நம்மளோட பிள்ளைங்களுக்கு கேரியர் சொல்லிக் கொடுக்குறோங்க. நமக்கு நம்மளும் பெருசாக சின்ன வயசுல கற்றுக்கல, ஏன்னா கற்றுட்டு தான் எனக்கு பெரிய ஆள் ஆயிருக்கும் இல்லையா. நம்ம லேட்டாக தான் கற்றுக்கிட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு அதை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணுங்க. இந்த இது நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால தான் இதை வந்து கொண்டு வந்தேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு லைஃப் லாங் கிஃப்ட் என்னன்னா ஃபினான்ஸ் எஜுகேஷன் தான், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் மணியை பற்றி ஓப்பனாக பேசுங்க. அதை மணி நான் கடன் வாங்கியிருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பட்ட தீமையும் சொல்லணும், நமக்கு கிடைச்ச நன்மையும் சொல்லணும். ஓப்பனாக பேசினா தான் நம்மளோட சில்ட்ரன்ஸ் நம்ம வந்து கற்றுப்பாங்க. இந்த சுமிட்டோ கெமிக்கலுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 13.85% ஏறி இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பான் பேஸ்ட் கெமிக்கல் கம்பெனி அதோட சப்சிடி தான் இந்த சுமிட்டோ. இவங்களே 75% வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டரை வந்து லாங் டேர்ம் க்ரோத் டிரைவராக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சாம்சங் கூட ஜேவிக்கு போயிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் செமிகண்டக்டர் பேக்கேஜுக்கு வந்து இப்போ ஒரு கோர் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்களாம். அதாவது என்னன்னா கிளாஸ் கோர் சப்ஸ்ட்ராக்ட், இது வந்து சிப்புக்கான ஒரு பேக்கேஜிங் இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் மெட்டீரியல் சொல்றாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் மெட்டீரியல் ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா சிப் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். இந்த சொல்றாங்களா கிளாஸ் கோர் சப்ஸ்ட்ராக்ட், இது வந்து குறையாம பார்த்துக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது ஹெச்பிசின்னு சொல்லுவோம், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர். இது வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த ஜாயின் வச்சதுனால 13.85% உயர்ந்திருக்கு. ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 488 அண்ட் 52 ஹை லோ வந்து 362, 52 ஹை 665. ஸோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு, அதனால பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அக்ரோ கெமிக்கல் வந்து கோர் பிஸ்னஸாக வச்சிருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்கு. லாங் டேர்ம் இந்த மெட்டீரியல்ஸ் ப்ளே பண்ணனால ஒரு நல்ல இது தாங்க. பாருங்க எங்க அக்ரோ கெமிக்கல் இருக்க ஒரு கம்பெனி கூட எப்படிலாம் பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு நல்ல மூவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார் டெக் ஏன் ஏறிச்சுன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா 10% ஏறிச்சு, இன்னைக்கு 13% ஏறி இருக்குங்க. இன்டர்வியூல 482 வரை ஹிட் ஆயிட்டு அப்புறம் குறைஞ்சிருச்சு. யூவிக் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சேல்ஸா இருக்குங்க. 226 லட்சம் ஷேர் வந்து ட்ரேட் ஆயிருக்கு நேற்று மட்டுமே, ஆக்சுவலாக இந்த 1 வீக் மட்டுமே. ஸோ இவங்களோட குரூப் இருக்குல்ல, இவங்க வந்து பூனே பேஸ்ட் ஐடி கம்பெனி தாங்க. ஒரு 30+ ஸ்டேஷன் லொகேஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஐடி செக்டர் ரெக்கவரி ஆனதுனால இந்த கம்பெனி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த செக்டர்ல ஒரு ஒன் ஆஃப் த குட் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ராங் டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க, ஏர்னிங் growth நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ மோத்திலால் ஓவர்ஸ்ல அவங்களோட பை ரேட்டிங் வந்து 640 தான் உயர்த்திருக்காங்க. ஸோ 31% அப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்டாக் வந்து நல்லா ஏற்றி விட்டுருக்குங்க. பிபி ஃபின்டெக்ங்க, அதாவது நம்மளோட பாலிசி பஸ்ஸாக இருக்குல்ல, இது வந்து நேற்று 8% கிராஷ் ஆகிருந்துச்சு. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ஷேக் ஹோல்டிங் ஒரு ஹோல்டிங் இருக்கு. அவங்க வந்து 1741 கோடிக்கு வந்து பிளாக் டீல வித்துட்டாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்ப்போம். டீம் ஷேக் ஹோல்டிங் சிங்கப்பூரோட சாவரின் வெல்த் ஃபண்டுங்க, சிங்கப்பூர் கவர்மெண்டோடது. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஹை குவாலிட்டி கம்பெனி தான் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இவங்க எக்ஸிட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்ங்க. ஸோ நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க எக்ஸிட் ஆனாலும் அவங்களும் எக்ஸிட் ஆகாம, இவங்க வாங்கினா அவங்களும் வாங்குவாங்க. ஸோ நம்மளும் மேபி இவங்க ஹோல்டிங் எல்லாம் இருக்குன்னு ஒரு ட்ராக் கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதனால தான் 8% விழுந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 1741 டச் ஆயிடுச்சு. பட் 1545 க்ளோஸ் ஆயிருக்கு. 2.37% ஈக்குவிட்டி வந்து ஹேண்ட் ஓவர் ஆயிருக்கு. டீம் சைக்கிள் ஒரு நல்ல குரூப்புங்க. ஸோ அவங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட கோ ஃபவுண்டர் வந்து ஒரு 0.8% வித்திருந்தார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது மாதிரி அவங்களோட ஃபவுண்டரே பார்த்தீங்கன்னா 1.05% வித்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸே விற்கிறாங்க, ஃபவுண்டரு கோ ஃபவுண்டர் இவங்களாம் விற்கிறதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் தாங்க போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஹோல்டிங் 30% இருக்குங்க. 30% மேலே. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் 26% இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். பட் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க, செல்லிங் ப்ரெஷர் வருதா என்ன வருது அப்படின்ட்டு. ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து அப்போ சர்க்கிட் அடிச்சிங்க 10%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்திலேருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சப்சிடரிங்க ஸ்டேஜ் எனர்ஜி சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட ஒரு சப்சிடரி கம்பெனி தான் இவங்க. வேதாந்திலேருந்து கிட்டத்தட்ட 1437 கோடிக்கு 5 வருஷம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரே ரீசன் வந்து பயங்கரமாக இருக்காங்க. ஸோ ஏஸ் இன்வெஸ்டர் வந்து ஏஷா தவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இதுல வந்து அவரோட ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு 4.97% இருந்து. ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பிபி ஃபின்டெக்ல அவங்களோட ப்ரொமோட்டர் எல்லாமே குறைச்சிட்டே வராங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மே வெளியே போறாங்க. பட் இந்த கம்பெனில நிறைய பேர் உள்ள இன்வெஸ்ட் பண்றாங்க, அதனால இந்த கம்பெனி ஏறுது. ஸோ நம்ம அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, எதுல மக்கள் வாங்குறாங்க எதை விற்கிறாங்கன்னு மானிட்டர் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி வாங்கினா உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்டர் வின் இருக்கு.
இந்த ஏஷஸ் தவன் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ டுவெல் பாசிட்டிவாக இருக்குது. ஈக்விட்டி மேனேஜ்மெண்ட் செக்டர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அண்டர் பெனிட்ரேட் இருக்குது. ஆனால் இவங்க வந்து லோவர் பீட்டா மார்ஜின் 2.3 இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இதை வாங்கலாங்க. பார்த்தீங்கன்னா பவர் எக்யூப்மெண்ட் ஸ்டாக்குங்க, ஜிடிவி வெஞ்சர், அப்புறம் பவர் இந்தியா, சிஜி பவர், இது எல்லாமே ஏன் கீழே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து 4 சைனீஸ் லிங்க்டு மேனுஃபேக்சருக்கு 2 இயர் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா கவர்மெண்ட் டெண்டரில் இந்த கிரிட்டிக்கல் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் பைட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஇ எனர்ஜி இந்தியா, அப்புறம் நார்ஜிங் எலக்ட்ரிக் இந்தியா, நியூ நார்த்தன் எலக்ட்ரிக் இந்தியா, அப்புறம் டேக்காய் எலக்ட்ரிக் இந்தியா. ஸோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த பயங்கரமாங்க ஜி வெண்டர்லாம் 12%, நான் வந்து 31 வந்துருச்சு, ஹிட்டாச்சி 10%, சீமென்ஸ் 6.2%, பெல்லே 4% விழுந்திருக்கா பார்த்துக்கோங்க. அதில் ட்ரை 5% டிக்ளைன், எல்லாமே அடி வாங்கியிருக்காங்க. ஸோ என்னன்னா 2026 ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இவங்களாம் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் இந்த கம்பெனிலாம் பயங்கரமாக ஏறிச்சு. பட் இப்போ வந்து சைனா இந்தியா வந்து இந்த என்ன சொல்றது, இந்த காம்படிஷன் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் குறைய இருக்கு, பிரைசிங் பவரும் குறையும், மார்ஜின் கம்ப்ரஸ் ஆகும். அதனால இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்தியாவுக்கும் சைனாக்கும் அந்த பார்டர்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது சுமூகமாக முடிக்கணும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதோட ஒரு பார்ட்டாக கூட இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் நம்மளோட இந்தியன் கம்பெனிக்கு பயங்கரமாக நடிதாங்க. பட் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த பவர் செக்டரில் நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தோம். நெக்ஸ்ட் 10 இயர்ல இந்தியாவில் வந்து பவர் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஏன்னா அதை பாருங்க. ஸோ அதில் நிறைய ஸ்டாக் கவர் பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக்லேயே போய் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு போட்ட ரேட்டுக்கும் நீங்கள் பயங்கரமாக குறையுதுங்க. ஸோ நம்ம அதை நல்லா மானிட்டர் பண்ணி அதில் ஏதாவது சீப்பாக கிடைச்சா நம்ம வந்து வாங்கலாம். பட் ரொம்ப அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகணும். அது மாதிரி ஹெச்டிடெக் ஏன் மேலே வந்துச்சுன்னா 1.14 பில்லியனுக்கு யூரோப் ஒரு டீல் வாங்கியிருக்காங்க, ஒரு ஏஐ டீல் தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட யூரோப்பியன் ஃபார்ச்சூன் குளோபல் 500 கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியில் 5 இயர் டீல் வின் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால தான் இது பயங்கரமாக ஏறி இருக்கு. ஐடி செக்டர்லாம் நல்லா ஏறிட்டு, கேபிஐடி டெக்கை தவிர மற்றலாம் நல்லா தாங்க ஏறிட்டு இருக்கு. பார்க்கலாம், இது ஒரு நல்ல விஷயமா தான் அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் ப்ளூ ஸ்டார் வந்து பிஎல் கேபிட்டல் வந்து 40% அப்சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ளூ ஸ்டார் ஆல்ரெடி பார்த்தோம், அவங்களோட எம்டி வேற பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு வந்து 2% டிக்ளைன் தான் ஆகும், வெயில் கம்மியா இருக்குலாம் பேசியிருந்தாரு. பட் இப்போ வந்து பிஎல் கேபிட்டல் 45% அப்சைடா வந்து அவங்க டார்கெட்டை வைத்திருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டார்கெட் வந்து 1735 சொல்லியிருக்காங்க, பிஎல் கேபிட்டல் 1573 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கை நீங்க வாங்கணுமா இல்லையா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த ஜூப்ளியன் இன்க்ரோவியா அதுல வந்து அனந்தரதி வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கெமிக்கல் நியூட்ரிஷன் இன்டெகிரேட் பண்ற கம்பெனிங்க, ஒரு சிடிஎம்ஓ பண்றாங்க. அப்புறம் வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 B4 ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், அப்புறம் ஃபார்மா இன்டர்மீடியேட்ஸ், அசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் பண்ற கம்பெனிங்க. இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மா கம்பெனி மாதிரி தான். ஆனந்தரதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட எபிட்டா வந்து அப்பர் எண்ட்ல இருக்கு, 7.5 to 8 பில்லியன் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிடிஎம்ஓல வந்து ஒரு பிளான் வந்து கமிஷன் ஆயிருக்கு, 5 இயர்ஸ்க்கு வந்து ரைசிங் ஃபென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 100+ மாலிகுலர் சிடிஎம்ஓ பைப்லைன் வச்சிருக்காங்க, 20+ கன்ஃபார்ம்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ 1.5 பில்லியன் ரெவன்யூ பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி அவங்க டார்கெட் ப்ரைஸை 975 மாத்திருக்காங்க, 35% அப்சைடு சொல்றாங்க. ஸோ கீக் ரோட்டை எதை சொல்றாங்கன்னா, விட்டமின் B3 வந்து சொல்றாங்க, அப்புறம் அசிட்டிக் ஆசிடை வந்து சொல்றாங்க, அது ரெக்கவரி ஆகும்னு சொல்றாங்க, சிடிஎம்ஓ பைப்லைன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் காட்டி இது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறது. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீக் வந்து நிறைய நியூஸ் இருக்குங்க. நான் ஒன்று யோசிக்கிற போட ட்ரை பண்ணுறேன், மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.